நான் வந்து தூக்கு மாட்டிக்க போனதுக்கப்புறமும் அவர் தடுக்கலை. அப்புறம் என்ன பண்ணுறேன்னே எனக்கு ஒன்றும் தெரில. நம்ம செத்தாலும் நம்ம பிள்ளைய யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பேசாமல் வந்து படுத்துட்டேன். அப்புறம் 2-3 பிள்ளைகிட்ட பேசுகிற தெரிஞ்சு டெலீட் பண்ணிட்டு இனிமேல் பேசாதீங்கன்னே அவர் எதுவுமே சொல்லலை. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. பேசாமல் காய்ச்சல் மாத்திரை எல்லாத்தையும் போட்டுடலாம், 10-15 மாத்திரை எடுத்து போட்டேன். போட்ட உடனே ஒரு மாதிரி வயிற்று பரட்டி வாந்தி வந்து பாதியாக கரைஞ்சி எல்லாமே விழுந்துருச்சு. வாந்தி எடுத்து வெளியே வந்து விழுந்துருச்சு. இல்லைன்னா அன்றைக்கி ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. அது என் வாழ்க்கையில் என்னமோ தெரியல. எத்தனை தடவை சாக ட்ரை பண்ணியும் நான் சாகவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன். ஏற்கனவே 2 வாட்டி மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலில் கடந்து, அப்புறம் ஒருக்கா தூக்கு மாட்டிக்க போய் தப்பிச்சு வந்து, அப்புறம் இன்னொருக்கா போய் அப்புறம் மாத்திரை போட்டு, நம்ம என்ன பிறவி, மனித பிறவியா அப்படின்னே தெரில. சிவன் வந்து என்னை ஏற்றுக்கலை போல, இன்னும் நீ இந்த உலகத்தில் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னு நினைக்கிறேன். சாக முடியலை. அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். அப்புறம் அவங்க அக்கா ஊருக்கு ஒரு நாள் சும்மா போயிட்டு வரோம். அங்கே ஒரு பொண்ணு குளத்துல போய் குளிச்சிட்ருக்கு. அந்த பொண்ணு போய் வேடிக்கை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு வேகமாக வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. நாங்கள் காட்டில் இருந்தோம், இங்கே ஒரு பையன் வந்து நின்றுட்டுருக்கான், ஏன்னு தெரில அப்படின்னு. லாஸ்ட்டாக பார்த்தா சார் தான். சார் வந்து போய் பார்த்துருக்காரு. ஏங்க போனீங்கன்னு கேட்டால், நான் அங்கிட்டு காட்டை போட்டு போனேன், ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். சரி விடுங்கங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கங்க, நான் சும்மா தான் போனேன் அப்படின்றாரு. சார்கிட்ட வந்து ஏதாவது ரொம்ப எமோஷ்னலாக அப்படி கேட்டோம்னா, தப்பு பண்ணிட்டாருன்னா, அது ஏன் பாப்பா அப்படி பேசுகிற அப்படின்றவாரு. சரி அந்த மாதிரி அன்பாக பேசினாலே நான் அமைதியாக ஆயிடுவேன். சரி விடுங்கங்க அப்படின்றேன். அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம்தான் வேலைக்கு, அதுக்கப்புறம் ஒழுங்காக போய்கிட்டு இருந்தார். அப்பாடா இனிதான் என் வாழ்க்கை மாறப்போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப அசிங்கமாக மெசேஜ் பண்ணிகிட்ருப்பார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே. சரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் வந்து லவ் பண்ண காலத்துலேயே ஒரு 4 கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன், கல்யாணம் பண்ணால் அர்ச்சனை பண்ணணும்னு. அவரும் சேர்ந்து தான் வேண்டிக்கிட்டோம். சரி அதை போய் பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் சண்டை வராது. ஏன்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை. ஸோ போய் எல்லா கோயிலையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா வேலைக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவங்க பசங்களுக்குள்ளே சீக்கிரமாக பேசிப்பாங்க போல், அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலை. போயிட்டு வந்துடுவார். நான் பக்கத்தில் படுத்திருக்கும் போதே 2 பிள்ளைகள்கிட்ட மெசேஜ் பண்ணுவார், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு மேலே. நான் வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், அமைதியாக கால் டோன்லாம் ரொம்ப கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிடுவேன். நீலாம் மனுஷனா, என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவேன். வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு சொல்லையில் தான் நான் அவ்வளோ பொறுமையாக ஏனோ தானோன்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போலாம் அப்படி இல்லை, ரொம்ப அழுவேன். இப்படிலாம் பண்ணாதீங்கங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியலை. ஒரு தடவையும் அடி வாங்கி சண்டை போடையிலே இதை தான் சொல்லுவேன், எனக்கு வேணாங்க, என்னால் முடியலை, தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிடுங்க, என்னை விட்டுருங்கன்னு. சார் வந்து ஏம்மா அப்படி பண்ணுறேன், விடுமா, நான் மேலே இப்படிலாம் பண்ண மாட்டேலாம் சொல்ல மாட்டார், தயவு செஞ்சு விடுமா அப்படின்றவார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி தான் ஒரு மாதம் வரைக்கும் போயிட்டுருந்தார். நம்ம நாட்டில் இருந்தேன். நைட்டு 12-1 மணிக்கு தான் வருவார். அவர் வர்ற வரைக்குமே நான் உட்காந்து முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம தான் ஒரு நாள் இங்கிட்ட அசந்தோம்னா எங்கேயாவது போய் வம்பிழுத்து வந்துடுவார். அது நமக்கே தெரியும். சரி திருந்திட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில் ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி நைட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன், மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு. அதான் ஊர் வந்து ரொம்ப தூரம் இல்லை, இந்த ஊரில் ஒருத்தங்க கூட கொண்டு போய் வீட்டில் இறக்கி விடவே இல்லை. 2 கிலோமீட்டர் நடந்தே வந்து போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து 1 மணிக்கு உசுப்புறாங்க என்னை வந்து உசுப்புனோடனே அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துட்டான், பொம்பளை பிள்ளை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம் நியாயமாம்மா அப்படின்னு கேட்டு விளக்கமா நான் அடிச்சுக்கிறேம்மான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சித்தி வீட்டில் அவங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டில் போய் பூந்துட்டான். அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் நான் கண்ணை அசந்து தூங்கிட்டேன். அதனால் முடியலை, டயர்டாக இருக்குன்னு. அவன் அங்கே போய் பூந்துட்டான். பூந்தோன்னே அங்கே ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. மொத்தமாக சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கு மாத்தாலே. என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிப்போச்சு. கைகள்லாம் உதறி படபடன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அப்புறம் என்னை கூட்டி கொண்டு மேல் வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க அப்படின்லாம் நான் எதுவும் சொன்னேன்னா அதெல்லாம் மறுநாள் சொன்னேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. இப்போ போய் கேட்டோம்னா அவன் கிரிக்க மாதிரி அடிப்பான். இப்போ நம்ம கேட்கவும் முடியாது, அவனுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறது, நம்ம வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. எனக்கு ஒன்றும் அழுகலாம் வரல, நம்ம தான் ரொம்ப அனுபவிச்சிட்டோமே, இது ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் புதுசு இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வீட்டில் பேசாமல் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து பேசாமல் படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சார் சார். ஏங்க இப்படி பண்ணீங்க, எதுக்குங்க போனீங்கன்னு கேட்டால், நான் சும்மா தான் போனேன், நான் போவே இல்லை, அவங்க பழி போடுறாங்க அப்படின்ட்டு வளர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டால், அவள் தான் என் வாழ்க்கைக்கு எடுத்தவ, அவங்க உங்கள் சித்திங்க, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க தானே, ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னா, அவங்க தான் என் வாழ்க்கைக்கு எடுத்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை, இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா அப்படின்ட்டு. என்ன பண்ணேன், இதுக்கு மேலே நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் வாழ மாட்டேன். இன்றைக்கி நான் கேட்குறேன், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கேட்குறேன். சார் படுத்திருக்காரு எனக்கு வாங்கி கொடுத்த பெட்டு மேலே. நான் கீழே தான் படுத்திருந்தேன். சார் படுத்துகிட்டே இருக்காரு, நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயாவது நீங்கள் ஒழுங்காக வாழுவீங்களா மாட்டிங்களா, என்ன பண்ணால் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு எதாவது பதில் சொல்லுங்கங்க அப்படின்னா. என்னங்க அப்படின்னு கேட்டால், என்னம்மா ஏதாவது சொல்லுங்கங்க. என்னம்மா சொல்ல, இப்போ என் கூட ஒழுங்காக வாழுவியா மாட்டியா, இவ்வளோ நடந்துருச்சு, நான் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோடய பையன் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க. நமக்கு பொறுமைங்கிறது சுத்தமாகவே கிடையாதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உங்கள் விஷயத்தில் நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது எனக்கே புரியலை. எவ்வளோ தப்பு பண்ணுறான், என்னால் ஒன்றுமே முடியலை. பேசாமல் வச்சு கொண்டுடலாமாங்கிற அளவுக்குலாம் தோணும். அந்த அளவுக்கு அவன் ஒருத்தர் எதுக்கு அவன் அவன் பார்த்தாலே ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன்கிட்ட போய் அம்மா என்னத்தை பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நானும் ரொம்ப நேரமாக கேட்குறேன், என்னங்க அப்படின்னு. அவங்க அப்பா சப்போர்ட்டு, 1 நம்பர் சப்போர்ட்டு அப்போ இருந்தே அவங்க அப்பா. நான் ஏதாவது கேட்டுட்டா, ஏம்மா அவனை பேசுகிறேன், அவன் பொண்ணுங்கள்ட்டலாம் பேசுகிறேன் மாமா அப்படின்னா, அப்போ பையனா பொண்ணுங்கள்ட்ட பேசதாம்மா செய்வேன் அப்படின்ட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசினா நமக்கு தேவையில்லாது. நமக்கு 2 பேரும் சண்டை போட்டாலே அவர்கிட்ட சொல்லிடுவேன், எங்கள்கிட்ட வராதிங்க மாமா, நான் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு. அவரும் பேசாமல் போயிடுவார். ஏதாவது பஞ்சாயத்து வச்சா, உங்கள் பிள்ளைதாப்பா அன்றைக்கே சொல்லிச்சுப்பா, நாங்கள் பேசையில் தலையிடாதீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் மாட்டி விட்டு அடி வாங்க விடுவார். அடியெல்லாம் இல்லை, திட்டு வாங்க விடுவார். அவங்க அப்பா, ஏன் மாமா அப்படி அடித்தாங்கன்னு நான் கேட்குறேன் அன்றைக்கி காலையில். அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா சும்மா பழி போட்டு அடிக்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு அடிச்சிருப்பாங்கம்மா. ஏமாம்மா போட்டு அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க, பாருங்கள் மாமா மூஞ்சியெல்லாம் வீங்கிருக்கு, என்னம்மாம்மா இது போய் விளையாட்டமாம்மா அப்படின்னா, விடுமா அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறது, இப்படி ஒரு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி தோணுது. யார்கிட்டையும் எதுவும் அப்போவே நான் கேட்குறேன், என்னங்க என் கூட வாழுவீங்களா மாட்டிங்களா, நான் எதுவுமே பதில் சொல்லலை. நான் பஞ்சாயத்து வச்சிருவேன், அவன் கூட வாழவே மாட்டேன்னு. சும்மாதே இருமா, எனக்கு முடியலம்மா அப்படிங்கிறான் அவன் வாட்டில். நான் கேட்குற காலத்துக்கு மேலே தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் மன்னிச்சிருமா சொல்லு அப்படிங்கிறேன். நான் சொல்லியும் அவன் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் அதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது. சரி, இதுக்கு மேலே முடியாதுன்னு ஏதாவது சொல்லலான்னா, நீ வேலைக்கே போக வேணாம் அப்படின்ட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். அவங்க அப்பாவும் நீ போடான்ட்டார். நீ வேலைக்கு போனேன்னா நான் இதுக்கு மேலே உண்மையாகவே இருக்க மாட்டேன், கிளம்பி போயிடுவேன்ட்டி. அவன் வாட்டில் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். இதுலேயும் அன்றைக்கி என்ன ஒரு பஞ்சாயத்து, என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நான் காலைல எழுந்திரிச்சு சமைச்சு வைக்கலை அவருக்கு. அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், நான் என் வேலையை செய்யலை, அதுதான் அவங்களுக்கு குற்றம். எப்போதுமே நான் சமைச்சு வைக்கலை. எனக்கு முடியுதோ முடியலையோ, எனக்கு என்ன பண்ணுதோ பண்ணலையோ சமைச்சு வச்சிடணும், அது ஒன்று. சார் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால சரி நம்ம தான் பார்த்துக்கணுன்னு ஒரு இதில் போயிட்டேன். அதெல்லாம் யோசிச்சா அழுகுதா விட்டுருவாங்க, யோசிக்கக்கூடாது. நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னங்க வாழ முடியுமா முடியாதுன்னு
கிளம்பி போனதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணிட்டாருப்பா, என்னப்பா பண்ணேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பான்னு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அங்கேயே இரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வாட்டில் எந்திரிச்சு பிள்ளையை தூக்குனே கிளம்பிட்டேன். எங்கிட்டாவது போவோம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ரொம்ப தூரம் போயிட்டு நத்தம், யார் யாருக்கு தெரியும் தெரியல, நத்தம் போயிட்டு பேசாமல் அழுதுகிட்டே திடுறேன் ரோடோட. நைட் ஆகி போச்சு. நான் கிளம்புனதே 4 மணி இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து ஆட்டோலாம் பிடிச்சி போனேன். அவசரத்துக்கு காசு எடுத்துகிட்டு போகாமல் செல்லேருந்து ஜிபே பண்ணி நான் நைட்டியோட கிளம்புனனால போய் சுடிதார்லாம் மாற்றி கடையில் போய் சுடிதார் வாங்கி இதெல்லாம் பண்ணி நிறைய லேட் ஆனதுனால 8 மணி ஆகிப்போச்சு. 8 மணி வரைக்கும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. பேசாமல் ஏதாவது வண்டி லாரியில் விழுந்துடலாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். குழந்த வேற, பச்சை குழந்த, அவனை வச்சுக்கிட்டு அப்போது அவன் பிறந்து ஒரு 6 மாதம் இருக்கும், 5 மாதம் இருக்கும், கை குழந்தை தான். அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி, எங்கள் அப்பாலாம் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோனை எடுக்கலை. கோயிலில் இருந்தேன்னா என்னன்னு தெரில சம்திங். அப்புறம் லாஸ்ட்டாக அங்கே அப்பாவுக்கு வீடு இருந்துச்சு, அப்பா வீடு கட்டியிருக்காங்க 2 வீடு. ஸோ லாஸ்ட்டாக அங்கே போயிட்டேன். நம்மளாம் எங்கே போகிறேன்னு தெரில, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னா பச்சை குழந்தைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீ எதுக்கு எங்கள் உயிரை வாங்குற, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்பா ஃபோன் பண்ணி ஒரே திட்டு. எப்போ தப்பு பண்ணுவேன் அவன், நான் என்னப்பா தப்பு பண்ணேன், என்னையவே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசலாம். அங்கேயே தங்கிட்டு அப்புறம் காலைல வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு, எங்கள் அப்பா வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் சார் வந்து அப்பாங்களாம் எதுவுமே கேட்கல. அவன் இவ்வளோ பண்ணுறான், என்னப்பா என்னை அடித்தான், டார்ச்சர் பண்ணான், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனான், பொண்ணுங்க குளிக்கிறலாம் வீடியோ எடுத்தான், பேசுனான், பொண்ணுங்களுக்கெல்லாம் பேசினான். என்னப்பா ஏதாவது கேளுங்கப்பானா நான் என்னப்பா கேட்குறது, அவன்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுப்பா, அவன் கிறுக்கேன், நீ என்னப்பா தேடி போன, நீ தான் உன்னோட வாழ்க்கை நீ அமைச்சிக்கிட்ட, இல்லை நாங்கள் எதுவும் தலையிட முடியாது, இப்போ நான் தானே அமைச்சிக்கிட்டேன், நானே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பார்த்துக்கிறேப்பா அப்படின்னு. நீ அது மாதிரிலாம் போகக்கூடாதுப்பா, அது தப்பு. அப்போ நான் என்னதாப்பா பண்ணணும், நீ போகிறதா இருந்தால் நீ உன் பிள்ளைய அவங்கள்ட்ட கொடுத்துடணும், ஏன்னா ஆம்பளை பிள்ளை அவங்க வாரிசு தானே. எப்போ 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைக்கு குழந்த இல்லையாப்பா. அப்புறம் நான் ஒரு 4-5 மாதம் இருக்கும். இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் இப்போ நான் அப்பா வீட்டில் இருக்கேன். ஒரு 4 மாதம் இருக்கும். இப்போ அவன் 9 மாதம் குழந்தை ஆகிட்டான். 5, 6, 7, 8, 5 மாதம் ஆச்சு. நான் அப்பா வீட்டில் இருக்கேன். இன்னொரு நாள் தேடி வந்தான். அவன் ஃபோனு என்கிட்ட இருந்துச்சு, என் பழைய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு அந்த ஃபோன் வேணும்னு கேட்டு வந்தான். சரின்னு நான் கொடுக்கல, சண்டை போட்டு அமுச்சு விட்டேன். ஃபோனை பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்டும் அசிங்கமாக மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ அனுப்பு, வீடியோ அனுப்புன்னு கேட்டு வச்சுருக்கான். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையா, ஒரு பேர் கவியா, என்னென்ன பேர்லாம் வச்சுருக்கான்னு பாருங்கள். சரின்ட்டு நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் 1 வாரம் கழித்து சார் தேடி வந்தார். தேடி பீரோல் சாவி வேணும் அப்படின்னு, என்னோடய பீரோவில் தான் அவர் மொய் நோட்டு வச்சுருக்காரு. கொடுக்க முடியாதுங்க அப்படின்னதுக்கு நான் தந்தால் தான் போவேன்ட்டார். என் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போ, வண்டி என் பேரில் எடுத்தது, எங்கள் அப்பா செஞ்ச வண்டி, மொய் செஞ்சது, வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போங்கன்ட்டேன். வண்டி அவரோடைய நகை 2 மோதிரம் இருந்துச்சு. ஸோ அந்த 2 மோதிரத்தையும் கொடுத்துரு அப்படின்ட்டாரு. 3 மோதிரம், 1 காசு சேர்த்து வச்சு திருப்பினது 3 மோதிரம். மோதிரத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஏன்னா என்னோட நகை ஃபுல்லாக அப்பாக்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துருந்தா எல்லாத்தையும் ஆட்டி விட்டுருப்பாரு. ஸோ அந்த மோதிரத்தெல்லாம் அவர்கிட்டே கொடுத்தாச்சு. வண்டியை நிறுத்திட்டு சார் போயிட்டார். போனவர் இன்னை வரைக்கும் வரல. இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னோடய கரெக்டு சுச்சுவேஷன் என்னென்னா, என்னோடய ஸ்டோரியை சொல்லி முடிக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வீடியோ போடுவேன் போல் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்படி கொஞ்சம் ஒரு 4 வீடியோலேயே என் ஸ்டோரி முடிஞ்சிடும்னு நானே நினைக்கல. இப்போ என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னா, எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, அம்மா இல்லை,
கூட பிறந்தவங்களும் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி 3 பசங்க. அங்கே எங்கள் சித்தியும் இறந்துட்டாங்க. இப்போ என்னோடய சுச்சுவேஷன் இங்கே இப்படி எங்கள் அப்பாயி மட்டும்தான். இப்போ நான் வந்து டிவோர்ஸ் பண்ணாலும் என்னால் போய் ஒரு ஆம்பளத்தோட இல்லாமல் வாழ முடியாது. இப்போ டிவோர்ஸ் பண்ணாட்டியும் அவன் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். நாளைக்கு நேற்று இவன் ஒரு பொம்பளை வீட்டில் பூந்த மாதிரி 4-5 பசங்க என் வீட்டில் வந்து பூர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லை, நிச்சயம் இல்லை. கண்டிப்பாக பூருவாங்க. நீ மட்டும் எல்லா பொம்பளையும் பார்க்கலாமா, அவன் எல்லா வீட்டுக்கும் போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இருக்கதா போகிறதா எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நான் வந்து எவ்வளோ வந்து அழுதும் பார்த்துட்டேன், எவ்வளோ சண்டை போட்டு பார்த்துட்டேன். எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு தீர்த்து விட்ருங்கப்பா, இவன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு. என்னோடய பெரியப்பா அவங்க தான். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் தீர்த்து விட முடியாது, உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், உன் இஷ்டத்துக்கு தானே போனேன், அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு வந்து இங்கே சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. இப்போ என் அம்மா இருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாயி மட்டும்தான், அவங்களும் பேச முடியாது எல்லா நேரத்துலேயும். ஒரு நேரம் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்க சப்போர்ட்னால மட்டும்தான் இன்னும் நான் இங்கே இருக்கேன் எங்கள் அப்பா வீட்டில். இல்லாட்டினா நான் இப்போ எங்கே இருப்பேன், என்ன பண்ணுவேன், நான் உயிரோடு இருந்திருப்பினானே எனக்கு தெரியலை. நான் இதுக்கு மேலேயும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வந்து எனக்கு நிறைய நாள் நான் சாகணும் வேண்டிட்டு தான் படுத்திருக்கேன். ஆனால் இன்னும் அந்த முயற்சி பண்ணலை, குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்போ அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்த்துற மாதிரி இருந்தால் டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குழந்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இருக்க மாட்டேன். இப்போது நான் சொன்ன ஸ்டோரி ஃபுல்லாகவே என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நான் எதுவுமே ஒரு கற்பனை பண்ணியோ இல்லை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியோ சொல்லலை. ஏன்னா நிறையா பேர் நினைக்கலாம், உன் மேலே உள்ள உன்னோட ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லுவேன், அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அவங்கள்ட்ட யோசிக்கணும் அப்படின்னு. இது என்ன நடந்துச்சுன்னு எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும், இவ்வளோ நடந்துச்சுன்னு. இது அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களுக்கு என்னென்னா அவங்க பிள்ளை வாழ்க்கை போயிடக்கூடாது. இங்கே வந்து என்னென்னா நான் வந்து சும்மாவே அப்போ இருந்தே அம்மா எல்லாட்டையும் நல்லா வளர்ந்தேன், ஒரு வேலையை பார்க்க மாட்டேன், வீட்டுக்குள்ளே கிடப்பேன், அழுதுகிட்டே கிடப்பேன் நான் வந்து யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து இருக்கக்கூடாது. இங்கே இருக்கவங்களுக்கு எப்படியோ சனியை போட்டோம், அவன் கூட போயிருந்தால் தான் கஷ்டப்படட்டும். ஏன்னா அப்பாங்க வந்து இப்போ என் அப்பா வந்து வீடு கட்டிகிட்ருக்காரு, ஏற்கனவே 2 வீடு கட்டிட்டார், இன்னொரு வீடு கட்டிகிட்ருக்கனால எல்லாருனாலையும் தாங்கிக்க முடியல. உண்மையாகவே நானாக இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எத்தனை வீடாக கட்டுவான் அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கு தான் எனக்கு ஒரு வீடு கட்டித்தனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு வந்து அவரோட வீடு, அவரோட ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம சொந்த காலிலேருந்து நம்ம பொழைச்சிக்கணும். இப்போ வந்து நான் வாழ்கிறதா சாகிறதான்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஒரு வேளை சப்போஸ் அவன் திருந்தி வந்தால் பேசாமல் அவன் கூடயே போயிடலாமா, அவன் இவ்வளோ பண்ணுறான், என்னால் ஒரு நிமிஷம் கூட அவன் கூட சந்தோஷமாக இருக்க முடியலை. எனக்கு என்ன பண்ணுறனோ புரியலை. இப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் 11:52, கரெக்டாக 12 மணிக்கு என்னோடய பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் பர்த்டேக்கெல்லாம் நான் அடி வாங்காத நைட்டு 12 மணிலேருந்து அழுகிறேன். எனக்கு அம்மா இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க போட்டு நான் அடித்தா என்னால் மறக்கவே முடியல. போன வருஷம் பர்த்டேலாம். இந்த வருஷம் என் அப்பா வீட்டில் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. போதும், ஆனால் யாருமே இல்லாமல் இருக்கேன். என் பையன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா அவனை இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டா பிள்ளை வாழ்க்கை போயிருமே அப்படின்ற ஒரு யோசனை. நல்லவனும் கெட்டவனும் அவன் தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அவன் கூட நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழலை. என்னால் முடியலை இதுக்கு மேலேயும். இங்கே மட்டும் இங்கே நான் சும்மாவே ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க நல்லா வச்சு செஞ்சாங்க. இப்போ வந்து என்னென்னா நீ வந்து இங்கேயே கிடக்குற, இப்போ என்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேச மாட்டாங்க,
என் குழந்தைய வச்சு, என்னடா அவங்க வீட்டுக்கு போக மாட்டியா, இங்கே ஓசி சோறு திங்கிற, உங்களாம் வைக்கமே இல்லையா அப்படின்ட்டு சுற்றி பேசையில் என்னால் தாங்க முடியலை. ஒரு நேரம் சில நேரம் சாப்பிடாம எதுக்குமே யார்கிட்டையுமே பேசாமல் அழுதுகிட்டே என்னால் இருக்கிறேன். அந்த நிமிஷம் நான் என்ன நினச்சேன்னா, இல்லை நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா, கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃப் மாறிடும், சிவனை கும்பிட்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். எனக்கு பசங்கள்கிட்ட யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நம்ம அப்போவே பைத்தியம் மாதிரி அழுதுருக்கோம். இப்போ பாரு எவ்வளோ கஷ்டம். இன்னுமே அவன் என்னை தேடி வரல. இப்போ வந்தா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இப்போ எனக்கு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் மாதிரி இல்லாமல் திரும்பி வரணும். கடவுளே, என்னால் முடியலை. இப்படி ஒரு அயோக்கிய என் வாழ்க்கையில் பசங்களே நான் வெறுக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற தெரியுமா? இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போகிறது காரணமே நான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க ஒருத்தராவது இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒருத்தராவது பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடியலை. என்னம்மா இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் ஏம்மா அழுகிறேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தராவது நினைக்கலாம். எனக்கு அப்போருந்தே அழுக வந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்துக்குமே அழுதுதான் வாழ்க்கையில் பல தடவை நிறையா அழுவிச்சிட்டேன். இதுக்கு மேலே அழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனால் இப்போவும் அழுகாமல் இருக்க முடியலை. இப்போ இருக்க சுஷி என்னோட கரெக்டான ஒரு இது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? ஒவ்வொரு பொண்ணும் ஒரு 4 அடி அடித்தாலே டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான். எனக்கு வேணாப்பா, எனக்கு விட்டுருங்கப்பா, எனக்கு இவன் வேணாப்பான்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். கூட இருக்கவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாங்க. என்ன தெரியுமா, நானாக தான் அவனை பார்த்தேன். நீ பிடிச்ச மாப்பிள்ளை தானே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது, அது நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ எங்களை ஏன் சொல்கிற? நீ வாழ்ந்து தான் ஆகணும். அவன் உன்னை கொன்னாலும் சாகணுமே தவிர இங்கே வரக்கூடாது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. முடியலை. எனக்கு தெரிஞ்சு இன்னையோடையாவது என் வாழ்க்கை மாறட்டும். எனக்கு அதிகமாக யாரும் விஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இன்னும் 3 நிமிஷத்துலேயே என்னோட பிறந்த நாள். ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே நான் அழுவேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சின்ன வயசில் கேட்டார், உனக்கு அம்மா இல்லை, நீ எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறன்னு. ஸோ அதை நினச்சி அழுவேன். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் என் ரூம்மேட் இருக்காங்க, எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கொண்டாடினாங்க. என் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்த நாள்னா அதுதான். ஆனால் இப்போது என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னால் முடியலை. அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன். கண்டிப்பாக வாழுவேன். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நான் அவன் கூட போனேன்னா இல்லையான்னு, சப்போஸ் இன்னும் 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 5-6 மாதம் கழிச்சோ அவன் தேடி வந்தால் நான் போனேன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பார்க்குற ஒரே ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்தா போதும்,
என்னோடய லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மனநிறைவோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பாய்.